தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தஹிருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவுலிர் ரஹ்மானி வலதா. இந்த வானம் வெடித்து விட பார்க்கிறது, பூமி பிளந்து விட பார்க்கிறது, மலைகள் எல்லாம் நொறுங்கி விட போகிறது. அல்லாஹ் அந்த பீடியை போட்டுட்டு பின்னாடி செய்திக்கு வர்றான். எதுக்காக இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்க போகுது தெரியுமா? அந்த வானத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தா அந்த வானம் அதை கேட்டு வானத்தால் தாங்க முடியாது. வானத்தை இன்னைக்கு நாம ஒரு திடப்பொருளாக, ஒரு அகிரிணையாக, ஒரு உயிரற்ற பொருளாக நினைக்கிறதுனால வானத்தினுடைய உணர்வுகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு உயிர் அற்ற பொருளும் உயிர் உள்ள பொருளும் எல்லாமே அல்லாஹ் கொண்டுதான். அதனுடைய உணர்வு என்ன, இதனுடைய எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு இந்த டேபிளுடைய உணர்வு என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா இது உயிரற்ற பொருள். ஒரு ஆட்டுடைய உணர்வு தெரியும். ஆட்டை அடிச்சா ஓடும், ஆட்டை அடிச்சா வலிக்கும், ஆட்டை அறுத்தம் சொல்லும், ஆடு துடிக்கும். ஒரு ஆட்டை புரிந்து கொள்கிறோம், மாட்டை புரிந்து கொள்கிறோம், உயிரினங்களை புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஜட பொருட்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வும் ஒரு உணர்வும் நம்ம யாருக்குமே கிடையாது. ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு வானத்தை பத்தி தெரியும், பூமியை பத்தி தெரியும், மலைகளை பத்தி தெரியும். அல்லாஹ் அவனுடைய அறிவில் இருந்து கொண்டு நமக்கு பாடம் நடத்துகிறான். இந்த வானத்திற்கு இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அந்த செய்தியை கேட்டா வானம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன இது அப்படின்னு வானமே அதை தாங்க முடியாம வெடிச்சிடும். இந்த பூமி அப்படி பிளந்துரும். நீங்கள் உறுதியான பொருளுக்கு உதாரணம் காட்டுகிற மலைகள் கூட சுக்கு நூறாக நொறுங்கிரும். அப்படின்னா எவ்வளவு பயங்கரமான விஷயமா அது இருந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாம நெஞ்சே வெடிச்சிட்ட மாதிரி சில நேரங்களில் சொல்லுவோம்ல. நெசத்துல அப்படி பெரும்பாலும் யாருக்கும் வெடிக்கிறது இல்லை. எங்கேயோ லட்சத்துல கோடியில சேர்றதுக்கு அப்படிப்பட்ட சில அதிர்ச்சியான செய்திகள் அவர்களுடைய இதயத்தை வெடிக்க செய்கிற, மார்பை அடைக்க செய்கிற, மாரடைப்பை கொண்டு வருகிற செய்திகள் இருக்கத்தானே செய்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அப்படியே வெடிச்சு மலையே செதறிடும், பூமியே வெடிச்சிடும், பிளந்துரும், வானமே இடிஞ்சிரும். எப்ப தெரியுமா? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லுகிறார்களே அந்த வாதங்களை கேட்கிற பொழுது, அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருக்கு, இந்த உலகத்தை படைச்ச இறைவனுக்கு பிள்ளை இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான, அந்த சொல்லு எப்படிப்பட்ட சொல்லுன்னு கேட்டா, இந்த சொல்லு சரியான முறையில வானத்துக்கு சொல்லப்பட்டா, வானத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டால் வானம் இருக்காது, பூமி இருக்காது, மலைகள் இருக்காது. அது எல்லாம் நொறுங்கி என்னடா இவ்வளவு அநியாயமா, இவ்வளவு அக்கிரமமா, சில விஷயங்களை சொல்லும் போது நம்மளே அப்படி கொதிச்சு போய் இப்படி எல்லாமா நடக்கும், இப்படி கூட கொலை பண்ணுவானா, இப்படி கூட ஒருத்தன் ஏமாத்துவானா, அப்படி எல்லாம் நம்ம நம்ப முடியாத ஒரு சொற்களை பேசுவோம்ல. அல்லாஹ் அப்படியான ஒரு சொல்றான். இந்த வானமும் பூமிக்கும் போய் இந்த செய்தியை சொன்னா, உலகத்தை எல்லாம் படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னா, அதை கேட்ட மாத்திரத்துல அதுவே வெடிச்சு செதறிம்பா. அவ்வளவு பாரதூரமான, அவ்வளவு மோசமான, அவ்வளவு கடுமையான ஒரு செய்தி இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறார் என்பது.